பள்ளிக் கல்வித்துறையின் அமைச்சர் மாண்புக்கினிய அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட அடிக்கடி சொல்லுவார், இந்த அரசு பள்ளிகளை பொறுத்தவரை இது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று இன்றைக்கு இந்த அரசு பள்ளிகளை சொல்லுவார். அந்த அளவுக்கு இந்த பள்ளிகளின் கல்வி தரத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக மாணவ மாணவர்களுக்கு அறிவுரை அல்ல, ஒரு செய்தி. பொதுவாகவே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் அறிவுரை சொல்வதோ ஆலோசனைகள் சொல்வதோ எந்த மாணவர்களும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனாலும் அனுபவத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதில் இன்றைக்கு மாணவர்கள் உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வகையில் என்னுடைய அனுபவத்தை, மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நான், அதிகமாக படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தாலும் வறுமையின் காரணமாக என்னுடைய பெற்றோர் என்னை 12ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க வைக்க இயலவில்லை. அதற்கு பிறகு நான் சாதாரணமாக எனக்கு மனதில் இருந்த ஒரு பெரிய அழுத்தம், எப்படியாவது என் பெயருக்கு பின்னால் 2 எழுத்துக்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கின்ற அழுத்தத்தோடு, அது நடைபெற முடியாமல் போய்விட்டதே என்கின்ற ஏக்கத்தோடு வாழ்க்கையை நகரத் தொடங்கி கல்யாணமாகி 2 குழந்தைகள் பெற்றதற்கு பிறகுதான் 90ஆம் ஆண்டு ஓபன் யூனிவர்சிட்டியில் சென்னை திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் BA வகுப்பில் சேர்ந்தேன். BA ஹிஸ்டரி சேர்ந்து அங்கே படிக்க வேண்டும் என்று நினைத்த போது, உண்மையில் அரசியல் அப்போதே ஒரு பல்வேறு பொறுப்புகளில் 87ஆம் ஆண்டே பகுதி இளைஞர்களின் அமைப்பாளர், கட்சி பொறுப்புகளில் எல்லாம் இருந்த காரணத்தினாலும் அன்றைக்கும் அந்த வறுமை என்னை துரத்தி கொண்டிருந்த அந்த சூழலிலும் கூட அந்த படிப்பு என்பது எனக்கு ஒரு எட்டாக்கனியாகவே இருந்தது. 3 ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய அந்த BA என்பது 5 ஆண்டுகளானது நான் முடிப்பதற்கு. அப்படியானால் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம், ஃபெயிலாகி பார்த்தானாதான் 5 வருஷத்துல போய் அதை முடிக்க முடியும். அந்த வகையில் 5 வருஷம் கழிச்சு தான் 95ல் தான் BA முடித்தேன். BA முடிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. 2 எழுத்து தானே, இன்னும் 2-3 எழுத்து இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னொரு அதுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக பெங்களூரில் இருக்கிற சட்ட பல்கலைக்கழகத்தில் இந்த சட்டக்கல்வி பயில அங்கே சேர்ந்தேன். LLB படிக்கிறதுக்கு அங்கே சேர்ந்து 3 வருஷம், 95லிருந்து 98 வரைக்கும் 3 வருஷத்துல அங்கே LLB முடித்தேன். 99 அக்டோபர் 17ஆம் தேதி நான் என்ரோல் பண்ணணும், அட்வொகேட்டா என்ரோல் பண்ணணும். அப்போ அந்த அட்வொகேட்டா என்ரோல் பண்றப்ப டேட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு சிறப்புக்குரிய நாள். என்னன்னு கேட்டேன், வாஜ்பாய் இந்தியாவின் பிரதமரா பொறுப்பெடுத்துக்கிற அந்த நாள். அன்னைக்கு தான் இங்க என்ரோல் பண்றதுக்கு கவுன்சில் ஒரு டேட். நான் சொன்னேன், இது ஒரு அடையாளமிக்க நாள். இந்த நாளில் நடக்கிற அந்த என்ரோல்மெண்ட்ல என்னை எப்படியாவது சேர்த்துக்கணும்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணி அந்த லிஸ்ட்ல நான் ஒரு ஆளாக சேர்ந்து அன்னைக்கு ஹைகோர்ட்ல வழக்கறிஞராக என்ரோல் பண்ணிட்டு இன்னைக்கும் கூட ஒரு பெரிய அளவிலான சந்தோஷம் என்னன்னா, நான் நிறைய நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்கிறேன், பேசின எல்லோருமே சொன்னாங்க, தொகுத்து வழங்கி கொண்டிருப்போம்னு சொன்னாரு. மா சுப்பிரமணியன் 96லேருந்து 2006 வரைக்கும் மேயராகவும் கவுன்சிலராகவும் இருந்தாரு, சேர்மனாகவும் இருந்தாரு. அதுக்கப்புறம் MLA-வா 2016லேருந்து இருந்தாரு. இப்போ மந்திரியா இருந்தாருன்னு தான் சொன்னாங்க. இதெல்லாம் முன்னாள்ன்ற மாதிரி எது வேணாலும் முன்னால வர்றது ரொம்ப ஈஸி. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர், முன்னாள் சேர்மன், இதெல்லாம் முன்னால் போயிடும். ஆனால் படித்தது மட்டும்தான் என்னாலும் நிற்கும். கடைசி வரைக்கும் மா சுப்பிரமணியன் BA LLB-ங்கிறதுலாம் நான் கடைசியில் மண்ணுக்குள்ள போகிற வரைக்கும் அந்த 4-5 எழுத்து தான் பின்னாடி நிற்கும். அதனால படிப்பு ரொம்ப முக்கியமானது, அதுவும் குறித்த நேரத்தில் படிப்பது. நீங்களும் என்ன மாதிரி கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பெற்று அதுக்கப்புறம் டிகிரி வாங்கணும்னு நினைச்சா 3 வருஷத்துல எப்படி நான் 5 வருஷத்துல படிச்சு முடிச்சோன்னா அந்த மாதிரி தான் வந்துடும். அதனால 3 வருஷத்து படிப்பை 3 வருஷத்துலயே முடிக்கணும்னா அதுக்கான நேரத்துல இப்ப அப்பா அம்மா உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களை இங்க படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போனதால் தான் நான் இன்னைக்கு அந்த படிப்பை தொடர்றதுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டேன். நீங்க அந்த மாதிரி இல்லை. உங்களுடைய தாய் தந்தையர் பெற்றோர் மிக சிறப்பாக உங்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதில் காட்டுகிற ஆர்வம், அதனால்தான் நீங்க இவ்வளவு பெரிய சாதனையாளர்களாக விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். உரிய நேரத்தில் படித்து மிகப்பெரிய அளவில் நலம்பூர் ராஜன் சொன்னதை போல எதிர்காலத்தில் இந்த மேடையில் நீங்கள் பேசும்போது சாதித்தவர்களாக நின்று, சாதனையாளர்களாக நின்று நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.